ஹரிஹி ஓம். ஸ்ரீ சௌந்தர்யலஹரி 6 முதல் 10 ஸ்லோகங்கள். 6வது ஸ்லோகம். தனோ பௌஷ்பம் மௌர்வி மதுகரமயி பஞ்சவிசிகாஹ வசந்த ஷாமந்தோ மலய மருதா யோத நரதக ததாப்யேக சர்வம் ஹிமகிரிசுதே காமவிக்ருபாம் அபங்காத்தே லப்த்வா ஜகதி தமனங்கோ விஜயதே. 7வது ஸ்லோகம். க்வனக்காஞ்சிதாமா கரிகலபகும்ப ஸ்தனனதா பரீட்சிணா மத்யே பரிணதசரச்சந்திரவதனா தனுர்பாணான் பாஷம் शृणुमभितताना करतलैः पुरस्तातास्तां नः पुरमदितो आहो पुरुषिका. 8வது ஸ்லோகம். சுதாசிந்தோர்மத்யே சுரவிடபிவாடி பரிவ்ருதே மணித்வீபே நீபோ பவனவதி சிந்தாமணிகృహே சிவாகாரே மஞ்சே பரமசிவ பர்யங்கநிலயா பஜந்தி த்வம் தன்யாः கதிச்சனசிதா நந்தலகரி. 9வது ஸ்லோகம். महिमूलातारे कमविमणिपूरे हुतवहं स्थितं स्वादिष्टाने हृदिमरुतमाकाशमुपरि मनोबिभ्रूमत्ये सकलमभिभिद्वा कुलपतौ सहस्रारे बत्मे சகரகஷிபத்யா விகரசே. 10ஆம் ஸ்லோகம். சுதாதாரசாரைः சரணயுகலாந்தர் விகலிதைः பிரபஞ்சம் சிஞ்சந்தி புனரபிரஷாம் நாயமகசக அவாப்யஸ்வாம் பூமே புஜகணிபம துஷ்டவலயம் ஸ்வமாத்மானம் கிருத்வா ஸ்வபிஷிகுலகுண்டே குஹரிணி. ஸ்ரீ சௌந்தர்யலஹரி 6வது ஸ்லோகத்திற்கான தமிழ் விளக்கம். மன்மதனிடமிருந்து செல்லும் வில் மலர்களால் ஆனது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதிலிருந்து செல்லக்கூடிய அந்த அம்பு தொடுத்து அது மூலியமாக பானங்கள் எல்லாம் போகும்லவா. அதை எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, அந்த அப்படிங்கிறது வண்டுகளினுடைய வரிசையாக இருக்கும். அதிலிருந்து செல்லக்கூடிய அந்த பானங்கள் மலர்களாக இருக்கு அப்படின்னு இதில் சொல்லப்பட்டிருக்கு. அமைச்சன் அப்படிங்கிறது இளவேநீர் காலமாக இருக்கு. அந்த தேர் அப்படிங்கிறது தென்றல் காற்றாக இருக்கான். இது எல்லாம் சேர்ந்து ஒரு உருவமற்ற மன்மதன் அப்படிங்கிறவன் உன்னுடைய அருளால இந்த உலகத்தையே ஜெயிக்கக்கூடியவனாக இருக்கான் அப்படின்னு இந்த 6வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 7வது ஸ்லோகத்திற்கான தமிழ் விளக்கம். முழு நிலவு எப்படி பிரகாசமாக இருக்குமோ அந்த மாதிரி மலர்ந்த முகத்தோட இடையில இடுப்பில் ஒட்டியான சலங்கைகள் அதெல்லாம் எழுப்பக்கூடிய ஒளியோட யானையின் கும்பத்தை மாதிரி ஒரு ஸ்தனபாரத்துடன் கைகளில் கரும்புவில் மலர்பானம் பாசக்கயிறு ஈட்டிக்கரங்களுடன் அலங்காரமாக தோன்றக்கூடிய அன்னையே எங்களுக்கு காட்சி தருவாயாக அப்படின்னு 7வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 8வது ஸ்லோகத்திற்கான தமிழ் விளக்கம். அமிர்தக்கடலினுடைய மத்தியில், அமிர்தக்கடல் அப்படின்னாலே எவ்வளவு ஒரு சுவையான இனிமையான ஒரு சுவையை கொடுக்கக்கூடியது தான் அமிர்தம் அப்படிங்கிறது. அந்த அமிர்தத்தினுடைய கடலினுடைய மத்தியில் கடம்பவன காடுகளால் சூழப்பட்டு
சிந்தாமணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை ரத்னத்தால் நிர்மாணிக்கப்பட்ட மணித்வீபம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரண்மனையினுடைய அந்த புறத்தில் வந்து பரமசிவனுடைய மடியில் ஆனந்த சல்லாபத்துடன் சயனித்திருக்கும் அன்னையே, உன்னை வணங்குபவர்கள் எல்லாருமே உயர்ந்தவர்கள் அப்படின்னு 8வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 9வது ஸ்லோகத்திற்கான தமிழ் விளக்கம், மூலாதாரம். மூலாதாரம் அப்படிங்கிறது வந்து பூமியாக சொல்லப்பட்டிருக்கு. சுவாதிஷ்டான அப்படிங்கிறது வந்து அக்னி, மணிபூரகம் அப்படிங்கிறது வந்து நீர், அநாகத அப்படிங்கிறது வாயு, விசுத்தி அப்படிங்கிறது ஆகாயம். இப்போ பூமி, அக்னி, நீர், வாயு, ஆகாயம் இது எல்லாமே பஞ்சபூதம் இல்லையா? பிருத்வி அப்படிங்கிறதும் மனோமாயா அப்படிங்கிறது சுத்த வித்யா, மகேஸ்வர, சதாசிவ, தத்துவம் அப்படிங்கிற அந்த 4 வகை தத்துவங்களையும் தாண்டி சந்திர மண்டலத்தில் 1000 இதழ்களோடு இருக்கக்கூடிய அந்த தாமரையில் சதாசிவனோடு இருந்து மகிழ்விக்கக்கூடிய அன்னையே அப்படின்னு வந்து இந்த இடத்துல அன்னையை வந்து சதாசிவனாகிய அந்த சிவபெருமானோட அந்த சந்திர மண்டலத்தில் 1000 இதழ்களோடு இருக்கக்கூடிய தாமரையில் வந்து ரொம்ப மகிழ்ச்சியோடு அமர்ந்திருக்கா அப்படின்ட்டு 9வது ஸ்லோகத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. 10வது ஸ்லோகத்திற்கான தமிழ் விளக்கம், சந்திர மண்டலத்தில் இருக்கக்கூடிய அன்னையினுடைய திருவடிகளிலிருந்து பெருகக்கூடிய அந்த அமிர்த வெள்ளம் அப்படிங்கிறது வந்து இந்த உலகம் அப்படிங்கிற உடலினுடைய அந்த நாடிகளை எல்லாம் நினைக்கக்கூடியதாக இருக்காம். இந்த உடல் அப்படிங்கிறது வந்து இந்த உலகத்தில் வந்து எத்தனை ஜீவராசிகள் இருக்கு இல்லையா? அத்தனை ஜீவராசிகளினுடைய உடல்லையும் ஒவ்வொரு நாடி நரம்புகளுக்குள்ளேயும் அந்த அம்பாளினுடைய பாத திருவடிகளிலிருந்து வரக்கூடிய அந்த அமிர்த வெள்ளம் வந்து அப்படியே ஒரு இரத்த வெள்ளமாக ஒவ்வொருத்தருடைய நாடி நரம்புகளையும் செல்லக்கூடியதாக இருக்காம். அந்த நாடிகளில் எல்லாம் போய் நனைய வைக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமாக அந்த சந்திர மண்டலத்திலிருந்து ஒரு சர்ப்பமாக தன்னை வந்து அப்படியே சுற்றி தன்னுடைய ஆதாரமான மூலாதார சக்கரத்தில் கண்ணுக்கு தெரியாமல் அன்னை வந்து யோக நித்திரை செய்கிறா அப்படின்னு 10வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்படிக்கு என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் உங்கள் கோவை புவனா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.